வணக்கம். நான் வதனிக்கண்ணன் நோரிலேருந்து. நாங்கள் இப்போ த்ரோஸ்தீகன் என்ற இடத்துக்கு போய்கொண்டிருக்கோம். இந்த இடம் நோர்வேயில் வடமேற்கில் அமைந்திருக்குது. நாங்கள் இப்போ வடால் என்ற இடத்துலேருந்து த்ரோஸ்தீகன் என்ற இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கோம். ஆனால் த்ரோஸ்தீகன் என்ற இடத்துக்கு போயிடாது, ஏனென்றால் இடையில் பாதை மூடியாச்சு. இது ஒரு மலை பிரதேசம். இந்த ரோட்டை நேஷ்னல் டூரிஸ்ட் ரோட் என்று அழைக்கிறோம், அதாவது சுற்றுலாத்தலம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இங்கே எங்கே பார்த்தாலும் அழகான மலைகளும் அந்த மலைகளுக்கு இடையில் அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். மலைகளிலிருந்து வரும் தண்ணீர் கீழே உள்ள கல்பாறைகள் ஊடாக ஓடி ஆறு போல் ஓடும். அதில் கஜாக் போட்டிகள் நடைபெறும். இங்கு கஜாக் என்னும் விளையாட்டு விளையாடுவதற்கான இடம் நிறைய இருப்பதால் வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கே வருவார்கள். இந்த இடம் கடல் மட்டத்திலேருந்து 820 850 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்த ரோட்டும் சரியான அகலம் குறைவு, 3 4 மீட்டர் அகலம் அல்லது 4 6 மீட்டர் அகலம் அப்படி தான் இருக்குது. இந்த பாதைகள் 1936ஆம் ஆண்டு தான் அதிகாரப்பூர்வமாக திறந்து வச்சவை. அது வரைக்கும் ரோட்டுகள் ஒழுங்காக இல்லை. இந்த பக்கத்தில் நட்டிருக்க தடி இருக்குது. அந்த தடியின் உயரத்துக்கு இந்த இடத்துல ஸ்னோ எல்லாம் கொட்டி மூடி இருக்கும். அப்படி மூடி இருக்கிறதால இந்த இடம் விண்டருக்கு பூட்டி தான் இருக்கும். நவம்பர் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் பூட்டி இருக்கும். அப்படி ஸ்னோ வேலைக்கு கொட்டிட்டேன்னா வேலைக்கு ரோட்டை மூடிடுவினோம். ஏப்ரல் மாதம் திருப்பி ஸ்னோ எல்லாத்தையும் வலித்து அள்ளி பாதையை சரிப்படுத்துவினோம். ஏன்னா இது சுற்றுலா பயணிகளுக்கு தான் முக்கியமாக பயன்படுத்துகிற இடம். இதுக்குள்ள பயிற்சிகளோ இல்லது குடிமனைகளோ இல்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் கோடை காலத்துக்கு தங்குறதுக்கு கொட்டேஜ் ப்ரைவேட்டாக கட்டியிருக்கிறோம். அது கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அதுலேயும் ஆட்கள் இருக்கிற மாதிரி பெருசாக தெரியலை. இங்கே 2020ஆம் ஆண்டு வரைக்கும் அதிகமான இடங்களில் மொபைல் டெலிஃபோனுக்கு கவரேஜ் இல்லை. இப்போவும் ஒரு சில இடங்களில் கவரேஜ் இல்லை தான். நாங்கள் பார்த்துனாங்க கவரேஜ் இல்லாமல் தான் இருக்குது. என்ன தான் ரிஸ்க் இருந்தாலும் நோர்வேக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர இடங்களில் இதுவும் உண்டு. இப்போ நாங்கள் வால்டால் என்ற இடத்துல இருந்து த்ரோஸ்தீகன் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். எத்தனை பேருக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்குமோ தெரியல. 10 வருஷத்துக்கு முந்தி சிவகாதி என்ற படம் உண்டு, காக்கைச்சேட்டு என்ற படம். அந்த படம் இங்கே தான் ஒரு பாட்டு ஒன்று எடுத்தது. அந்த பாட்டில் கன இடம் காட்டியிருந்தது. அதில் இந்த இடமும் உண்டு. மற்ற இடங்களை நான் வேறு வேறு காணொலியில் போட்டிருக்கேன், இங்கே பார்க்கலாம். சிலது நான் இன்னும் எடிட் பண்ணாதால் ஓடையில் போட்ட பிறகு நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த காணொலி எடுக்கல பிற்பகல் 7 8 மணி. பார்த்தா நல்ல பகல் மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்கள். ஏன்னா ஜூலை மாதத்தில் ஜூன் ஜூலை மாதம் எல்லாம் சம்மருக்கு இரவெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதால் தான் இது பகல் மாதிரி இருக்குது. ஆனால் பிற்பகல் 7 8 மணிக்கு தான் இந்த காணொலி எடுத்துகிறான். அதால் இந்த இடத்துல மக்கள் தொகை குறைவாக இருக்குது. காரணம், தூரம் இருந்து வாராக்கள் எல்லாம் நிற்க ஆயினும். இப்போ இதில் நிற்கிறாக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாக்களாக தான் இருக்கும். அதால் மக்கள் குறைவாக இருக்குது. இதுவே பகலாக இருந்தால் கார் பார்க் பண்ணுறதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த நாங்கள் போகிற மலையிலேருந்து கீழுக்கு சரியான பள்ளமாக இருக்குது. இந்த கோடு கூட தெரியும் உங்களுக்கு, ரோட்டு போகிறது அநேகமாக தெரியுது, பார்க்குறீங்களா? அது பாதை போய் அப்படியே ஒண்டால்ஸ்னஸ்ன்ற ஒரு ஊருக்கு போகுது. இப்போ அந்த ஒண்டால்ஸ்னஸ்க்கு போயில்லாத மாதிரி நாங்கள் கார் பார்க் பண்ணுறது பக்கத்துலேருந்து ரோட்டை மூடிட்டோம். அங்கே போயிடலான்னு பேரியர் போட்டுருக்குது. இங்கே பேரசூட்லேருந்தெல்லாம் கீழே குதிக்கிறவை ஆக்கள் அப்படி நடக்கிறது. சில நேரங்களில் ஆக்சிடென்ட் பட்டு செத்தும் இருக்கிற மக்கள். இந்த இடத்துலேருந்து கீழே பார்த்தா நிறைய புகாராக இருக்கும். இப்போ இடம் தெரியவே மாட்டுது. ஆனால் நான் போனது நல்ல அதிர்ஷ்டம். அன்று நல்ல வெயிலுன்றதால் ரோட்டில் நல்ல கிளியராக தெரிஞ்சுது.
இல்லாட்டிக்கு புகாராக இருக்கும். நாங்கள் பார்த்து கொண்டு வெயிட் பண்ணிக்கொண்டு நிற்கணும். அந்த புகார் போன பிறகு தான் நார்மல் ஆகலாம் பார்க்கலாம். ஆனால் அன்று எங்களுக்கு 8 மணி என்றாலும் பிரச்சனை இல்லாமலே இருந்துச்சு. பார்த்தபடி ரசித்து படங்கள்லாம் எடுத்துக்கொண்டு வந்துடுறாங்க. சரி, நீங்கள் அப்படியே தொடர்ந்து மிகுதியையும் பார்த்து ரசியுங்க. ஆன்மனுடைய பேச்சை இதோடு நிறுத்துகிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். காதல் கண் கட்டுதே, கவிதை பேசி கை தட்டுதே, ஆசை முள் குத்துதே, அருகில் போனால் தேன் சொட்டுதே, பறவையாய் திரிந்தவள்